பார்த்துட்டு இது ஏதோ வெளிநாட்டுல இருக்குன்னு நினைக்காதீங்க, நம்ம ஊரு தாங்க. அட கண்டுபிடிச்சிட்டீங்களா? மதுரையில இருக்கிற திருமலை நாயக்கர் அரண்மனை தாங்க இப்படி மின்னுது, எப்படி ஜொலிக்குது பாருங்க. சென்னைன்னு சொன்னா உடனே எப்படி மெரினா பீச், சென்னை சென்ட்ரல் ஞாபகத்துக்கு வருதோ அதே மாதிரி தாங்க. மதுரைன்னு சொன்னா மீனாட்சி கோவில், திருமலை நாயக்கர் அரண்மனை. அண்ட் இப்போ இந்த அரண்மனை ரெனோவேட்லாம் பண்ணி செம்மையா ஜொலிக்குது. மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் அறிக்கையில பண்டைய மரபு சின்னங்கள் அவற்றுடைய தொன்மை மாறாம பேணி பாதுகாக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சாரு. அதன் அடிப்படையில திருமலை நாயக்கர் அரண்மனை, தஞ்சாவூர் மராட்டா அரண்மனை, தரங்கம்பாடி, டேனிஷ் கோட்டை, இந்த மாதிரி வரலாற்று சின்னங்கள்ல பாதுகாப்பு மறுசீரமைப்பு பணிகள்லாம் நடக்குது. 16 கோடியே 92 லட்சம் செலவுல தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குங்க. திருமலை நாயக்க அரண்மனை, நாடகசாலை, பள்ளியறை பகுதிகளில் புனரமைப்பு, பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு பணிகள் அப்படின்னு 3 கோடி மதிப்புல நடந்துட்டு இருக்கு. திருமலை நாயக்கர் அரண்மனையில மேற்புறத்துல கம்பி வேலி மற்றும் புல்வெளி தளம் 61 லட்சத்துல அமைக்கப்பட்டிருக்கு. அரண்மனையோட தொன்மைய பாதுகாக்கிற வண்ணம் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான கற்கள் எல்லா தளப்பகுதிகள்லயும் 3 கோடியே 73 லட்சம் செலவுல பதிக்கப்பட்டுட்டும் இருக்கு. இந்த அரண்மனையை சுத்தி பார்க்க இந்தியா முழுக்க பல்வேறு இடங்கள்ல இருந்து பல சுற்றுலா பயணிகள் டெய்லி வந்துட்டு போறாங்க. அந்த அழகை இன்னும் அழகா ஆக்குறதுக்கு லைட் செட்டப்லாம் பண்ணிருக்காங்க. இத தங்கம் தென்னரசு அவர்கள் ஷேர் பண்ணிருக்காரு. இப்போ மு.க. ஸ்டாலின் அவர்களும் இத பாராட்டி மென்ஷன் பண்ணி ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. தூங்கா நகருக்கு மேலும் எழில் கூட்டும் வகையில திருமலை நாயக்கர் அரண்மனை அப்படியே ஒளிருது, கண்களை கவருது. சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் அதிகமா பாக்குற பகுதிகளா கீழடியும் இந்த அரண்மனையும் திகழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணிருக்காரு. நீங்க சொல்லுங்க, நீங்களும் இந்த அரண்மனைக்கு போயிருக்கீங்களா? மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பிஹைண்ட் ரூட்ஸ்ல வந்துட்டே இருக்கு. இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.